இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து அவதார் ப்ரொஃபைல் வந்து செட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து அவதார் ப்ரொஃபைல் செட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிடுங்க. அங்கே வந்து எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே எடிட் பிக்சர் ஆர் அவட்டார்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே சைடில் வந்து அவட்டார் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கிரியேட் அவத்தார்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே கலர் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கின் டோன் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஹேர் கலர் கேட்டிருப்பாங்க. ஹேர் கலரையும் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷேப் வந்து கேட்டிருப்பாங்க, வித்து வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவுட்ஃபிட் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்ஃபிட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து மோர் பர்சனலைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹேரு, அதுக்கப்புறம் ஐப்ரோ, அதுக்கப்புறம் வந்து பாடி ஷேப்பு, அதுக்கப்புறம் பிந்தி, அதுக்கப்புறம் வந்து ஐஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் நிறைய விதமான பர்சனலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆல்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே வந்து சேவ் ஆப்ஷன் வந்து கேட்டிருக்கும். அந்த சேவ் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அவட்டார் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து மற்ற சோஷியல் மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கேட்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா வந்து கண்டினியூ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நாட் யூ அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலில் வந்து அவட்டார் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவட்டார் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அவட்டார் எது எடிட் பண்ணணும்னு நினச்சாலும் ஜஸ்ட்டு உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் போயிட்டு ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். அந்த இப்போ எப்படி நம்ம போயிட்டு வந்து அவட்டார் வந்து கிரியேட் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் உங்களோட அவட்டார் எதுவும் ஆல்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஆப்ல எப்படி வந்து அவதார் ப்ரொஃபைல் வந்து செட் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.